ஹலோ வீவர்ஸ், பிக் பாஸ்ல 2 எலிமினேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டை விட்டு யார் 2 பேரை தொத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வேளை பாருவாக இருக்கும், இல்லை கம்ருதானா இருக்கும். இவங்க 2 பேரில் போனால் வீடு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்தோம். ஆனா பிக் பாஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வேற மாதிரி ட்விஸ்ட் வச்சு அனுப்பி விட்டாங்க 2 பேரை. யாருன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ஜே. இவருடைய பேரை காட்டும் போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்னா பார்த்துக்கோங்களேன். ஆதிரை மூஞ்சிலலாம் ஈராடல, அந்த அளவுக்கு ஷாக்கிங். ஆமா, கானா வினோத்லாம் அழுதுட்டாப்ல. என்ன பண்றதுன்னே தெரியல வீட்டு ஆளுங்களுக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. எஃப்ஜே வந்து ஆதிரை கிட்ட நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கவா அப்படின்னு கேட்டு பிடிச்சாரு பாருங்க ஒரு புடி. இரும்பு புடியா இருக்கும் போல ஆதிரைக்கே மூச்சு முட்டுருச்சுன்னா பாத்துக்கோங்க. 5 நிமிஷமா மனுஷன் விடவே இல்லை. ஆதிரை என்னை மன்னிச்சிடுங்க, நான் பேசினது, நான் பழகினது, நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருந்தால் சத்தியமாக நான் எந்த ஒரு நோக்கத்தையும் உங்களை அந்த மாதிரி ஹர்ட் பண்ணலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. ஸ்கூல்ல வாங்க பனிஷ்மெண்ட்லாம் மனுஷனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல. ப்ரப்போஸ் பண்ற மாதிரி முட்டி போட்டுலாம் சாரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. விட்டா அங்க பிரதர்ஷனமே பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க ஆதிரேன்னு காலில் விழுந்திருப்பாப்ல. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்துட்டாங்க. இது தாங்க முடியாமல் இன்னொரு எலிமினேஷன் வேற சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வேற மனசு தேத்திக்கணும். ஒரு வழியாக பிக் பாஸ் வந்து எஃப்ஜேவை வெளியே தேத்தி விட்டாரு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து ஐயோ அடுத்த டார்கெட் நானா இருக்க போது, கடவுளே அப்படிலாம் இருக்கவே கூடாதுன்னு எந்த அளவுக்கு வேணுனாங்களோ கடவுள் கைவிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது ஆதிரை தாங்க, வேற வழியே இல்லை. ஆதிரை பேரை பார்க்கும்போது ஷாக்கிங்ல உறைஞ்சிட்டாங்க. இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும்போது பெரிய மனுஷன் சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். நினச்சா மாதிரியே நான் தானா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட்டு. கேமராவை அப்படியே டர்ன் பண்ணி பாருக்கு க்ளோஸ் அப் வச்சா என்ன ஒரு புன்னகை, அப்படியே ரோஜா பூ மலர்ற மாதிரி சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு சந்தோஷம், மூஞ்சில அப்படியே பிரகாசமா எரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணா அவன் சிரிக்கிறான். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு ஆதிரையும் ஒரு பக்கம் அழுது புலம்பி நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இன்னும் வந்து மக்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படி இப்படி பேசி எப்படியோ வெளியே வரைக்கும் வந்துட்டாங்க. ஆதிரை வந்து வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஆதிரை ஃபேமிலி வந்து 24 hours வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ளேயே தான் ஆதிரையை அச்சு தோத்திட்டாங்களே வீட்டை விட்டு. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு இந்த வீட்டில் இருக்கிற 3 பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பாரு, கம்ருதீன் அண்ட் கனி, இங்கே 3 பேருக்கு நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு பிக் பாஸ் கேட்க உடனே பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரு அங்க நடிச்ச நடிப்பு இருக்கே, ஆனா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இன்னோசன்ட் மாதிரி இருக்கா. அது ஆக்டிங், நீ ஏமாந்துடாத. அவங்க அதாவது பாரு என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அடி பாவி என் பேரே ஏண்டி சொன்னேன், நான் வரக்கூடாதுன்னு தானடி நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க நடிச்ச நடிப்பு ஆனா வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஐயோ ஆதிரை ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, என் பேரை நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தவே இல்லை. அப்படியே கட்டி பிடிச்சி அரவணைச்சு உமா கொடுக்காத குறைதான், அந்த அளவுக்கு போச்சுன்னா பாத்துக்கோங்க. ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. இதுதாங்க உண்மையான நடிப்பு. பாரு கிட்ட தாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படிலாம் நடிச்சா நம்மளுக்கு டிஆர்பி எகுருன்றத அவங்க கிட்ட இருந்து கத்துக்க. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவியா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இவங்க 2 பேர் போனதை பற்றி நான் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க 2 பேர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 2 பேருக்கு பதிலாக இவங்க போயிருக்கலாம்ப்பா, ரொம்ப வீடு சுத்தமாக இருந்திருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கோ.